முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னை சேத்துப்பட்டில் உள்ள இயற்கை எரிவாயு மையத்தில் முதலமைச்சர் விஜய் ஆய்வு செய்த வீடியோ தற்பொழுது வெளியாகியிருக்கிறது. இது குறித்தான முழு விவரங்களுடன் இணைந்திருக்கிறார் எமது சிறப்பு செய்தியாளர் பிரேமி. வணக்கம். இயற்கை எரிவாயு மையத்துல முதலமைச்சர் விஜய் ஆய்வு மேற்கொண்டிருந்தாரு. அது தொடர்பான வீடியோ இப்ப வெளியாகி இருக்கு. முழு விவரங்களை நீங்க பதிவு செய்யலாம். சென்னை சேத்துப்பட்டு பகுதியில் அமைந்துள்ள திடக்கழிவு மேலாண்மை மையத்திற்கு நேரில் சென்று கள ஆய்வு நடத்தினார். இது தொடர்பான வீடியோ தற்போது வெளியாகியுள்ளது. இந்த ஆய்வின் போது திடக்கழிவுகளிலிருந்து மக்கும் குப்பைகளை பயன்படுத்தி இயற்கை எரிவாயு தயாரிக்கும் திட்டத்தின் செயல்பாடுகளை அவர் பார்வையிட்டார். தொடர்ந்து சென்னையில் சேகரிக்கப்படும் கழிவுகளை கொண்டு எவ்வாறு எரிவாயு தயாரிக்கப்படுகிறது, இந்த மையத்தின் தினசரி உற்பத்தி திறன் எவ்வளவு மற்றும் சுற்றுச்சூழல் மாசை கட்டுப்படுத்த என்னென்ன நவீன தொழில்நுட்பங்கள் இங்கு பயன்படுத்தப்படுகின்றன என்பது குறித்து முதலமைச்சர் விஜய் அதிகாரிகளிடம் விரிவாக கேட்டறிந்தார். இயந்திரங்களின் இயக்க நிலை மற்றும் தூய்மை பணிகளை நேரடியாக ஆய்வு செய்த அவர் பணிகளை மேலும் தொய்வின்றி விரைவுபடுத்த அதிகாரிகளுக்கு பல முக்கிய அறிவுறுத்தல்களையும் வழங்கியதாக தெரிகிறது. சென்னை மாநகராட்சியை முழுமையான தூய்மையான நகரமாக மாற்றுவதற்கு திட்டமிட்டுள்ள அரசு வீடுகளிலேயே மக்கும் மற்றும் மக்காத குப்பைகளை பிரித்து வாங்குவதை மேலும் தீவிரப்படுத்த வேண்டும் என முதலமைச்சர் அறிவுறுத்தியதாக தெரிகிறது. மேலும் திடக்கழிவு மேலாண்மை விதிகளை அலட்சியப்படுத்தும் நிறுவனங்கள் அல்லது நபர்கள் மீது சட்டப்படியான கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பவித்ரா, விவரங்களுக்கு நன்றி பிரேமி.